ஆரவல்லி வனத்தில் ஷேர்சிங் என்றொரு அரசன் இருந்தார். அவருக்கு வீர்சிங் என்ற பெயரில் ஒரு மகன் இருந்தார். ஒரு நாள் வீர்சிங் வெளியே போக புறப்பட்டு நின்றார். அப்போது ராஜா சொன்னார், வீர்சிங், நீ இப்போது ஒரு இளைஞன். நீ வெட்டியா காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா என் கூட சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பத்தி எல்லாம் கத்துக்கலாமே. சரிப்பா, ஆனால் இப்போ நான் என் நண்பர்களோட வெளியில் போகிறேன். அப்படின்னா சரி, சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு. அப்போ நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். சரிப்பா. மகிழ்ச்சியுடன் வீர்சிங் தன்னுடைய நண்பர்களுடன் வெளியே சென்றான். வேட்டை மிருகத்தை தேடும் முயற்சியில் வீர்சிங் நண்பர்களிடமிருந்து விலக நேர்ந்தது. இப்போது இரவு. சாயங்காலத்துக்குள்ளே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்பா கிட்ட. இப்போவே ராத்திரி ஆயிடுச்சு. வீட்டில் போனால் அப்பா கத்த போகிறாரு. அப்போது வீர்சிங்கின் கால் ஏதோ ஒரு பொருள் மீது பட்டது. அவன் தரையில் பார்த்தபோது ஒரு சிகப்பு வட்டத்திற்குள் இலையின் மீது எலுமிச்சையும் மிளகும் இருந்தது. சீ, நான் என்னத்தை மெதிச்சிட்டேன்? யாரோ மந்திரவாதம் எல்லாம் பண்ணிட்டு போட்ட மாதிரி இருக்குது. என்னது இது? வீர்சிங் இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எலுமிச்சையில் இருந்தும் ஒரு விதமான கருப்பு புகை எழுந்து அவனுக்குள் சென்றது. திடீரென ஒரு பிசாசு வீர்சிங் சிங்கத்தின் மேல் அமர்ந்தது. அப்போது வீர்சிங்கின் கண்கள் சிவந்தன. அவன் உரக்க கர்ஜித்தான். டேய் குட்டி சிங்கம், இன்னையிலேருந்து நீ தான் எனக்கு அடிமை. நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலன்னு வச்சுக்கைய. அப்போது அந்த பிசாசின் பார்வை ஒரு மான் மீது விழுந்தது. ரொம்ப நாள் ஆச்சுப்பா ஒரு ருசியான மான்கறி சாப்பிட்டு. டேய் குட்டி சிங்கம், சீக்கிரமா போய் அந்த மானை வேட்டையாடி எடுத்துட்டு வா. நீங்க சொல்ற மாதிரியே செய்யற எஜமா. இப்படி கூறிய பின் வீர்சிங் அந்த மானை வேட்டையாடி பிசாசுக்கு கொண்டு கொடுத்தது. இதோ மானை கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க எஜமா. மற்றொருவரின் உடல் இல்லாமல் பிசாசுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. அதனால் பிசாசு வீர்சிங்கின் உடலுக்குள் புகுந்து வேட்டையாடி தின்ன தொடங்கியது. இனிமே இந்த காட்டுல நான் வச்சதுதான் சட்டம். பிசாசு வீர்சிங்கை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. வீர்சிங் மயங்கி வீழ்ந்தான். அடுத்த நாள் தான் வீர்சிங்கிற்கு நினைவு திரும்பியது. எங்கே இருக்கேன்? நேற்று ராத்திரி என்ன நடந்தது? நான் நேற்றுக்கு வீட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன். நான் இங்கே எப்படி வந்தேன்? இப்படி யோசித்துக் கொண்டே வீர்சிங் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வீர்சிங்கை பார்த்ததும் கோபத்துடன் சிங்கராஜா இப்படி கூறினார். நான் நேத்திக்கே உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு? காத்தல வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? அப்பா, அது வந்து உன்னோட சாக்கு போக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். நேற்று ராத்திரி எங்க இருந்த? இரவில் நடந்தவற்றை ஒன்றும் கூறாமல் வீர்சிங் கூறினான். ரொம்ப நேரம் அலைஞ்சோம் அப்பா, களைப்பா இருந்தது. அதை மாத்துறதுக்கு தான் ஒரு மரத்து கீழே போய் படுத்தேன். எப்போ தூங்குனேனே தெரியல. மகன் சொன்ன காரணங்களை கேட்ட மகாராஜா கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டார். அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு நடு இரவிலும் பிசாசு வீர்சிங்கை எழுப்பியது. வீர்சிங் எழுந்துரு, உன் எஜமான வந்திருக்கேன். சொல்லுங்க எஜமா. டேய் சீக்கிரமா போய் ஒரு மிருகத்தை கொன்னு அதோட சூடான ரத்தம் கறி எனக்கு கொண்டு தர. வீர்சிங், எனக்கு அந்த பண்ணி தான் இன்னைக்கு சாப்பாடு. அந்த பிசாசின் சொல்லுக்கு இணங்கி வீர்சிங் ஒரு பன்றியை கொன்று பிசாசுக்கு கொண்டு கொடுத்தது. அன்று இரவு முழுதும் அவன் பிசாசின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தான். விடிந்ததும் அவனை விடுதலை செய்தது அந்த பிசாசு. இச்சம்பவம் இரவுகள் தோறும் தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த பிசாசு வீர்சிங்கிடம் வருவான். அவனையும் அழைத்து வேட்டையாட செல்வான். ஒரு நாள் சிங்கராஜா தன்னுடைய குகைக்கு வெளியே உட்கார்ந்திருந்தார். அப்போது ஒரு குள்ளநரி சில விலங்குகளுடன் அங்கு வந்தது. வாழ்க எங்கள் மகாராஜா. சொல்லு குள்ளநரி, என்ன விஷயம்? மகாராஜா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் நாங்க வந்தோம். சொல்லு குள்ளநரி, என்ன முக்கியமான விஷயம் நீ சொல்ல வந்த? நீ நிறைய மிருகங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க. என்னது? எனக்கும் தெரியணுமே. ராஜா, நம்மோட காட்டுல சில விசித்திரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. விசித்திரமானதா? என்னது அது? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம காட்டுல ஒரு மானோட சடலம் பார்த்தோம். அதற்கு பிறகு எப்போதும் ஏதோ ஒரு மிருகத்தோடைய சடலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்.
நீ சொல்கிறத பார்த்தன்னா நம்ம காட்டுக்குள்ளே யாரோ அத்துமீறி நுழைஞ்சு வேட்டையாடுறாங்க தானே? ஆமா ராஜா, யாரோ நம்ம காட்டுக்குள்ள வந்து நம்ம மிருகங்களை மிக கொடூரமாக கொலை செய்றாங்க. மகாராஜா, இது ஒரு விலங்கோட வேலையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது நீ சொல்கிற மாதிரி ஒரு மிருகம் செய்யலைனா அப்புறம் யார் செஞ்சிருப்பா? இது கண்டிப்பாக ஒரு பிசாசோட வேலை தான், எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் பரப்பாதீங்க. பேய், பூதம், பிசாசு இப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மகாராஜா, நாங்க குழந்தைங்களா இருந்தபோது எங்க பாட்டிங்க இந்த பிசாசோடைய பூதத்தோடைய கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பிசாசு கதையா? என்ன பிசாசு அது? பிசாசு ஒரு தீய ஆன்மா. அதை யாராலும் பார்க்க முடியாது. அது யாருக்குள்ள புகுந்துக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிசாசை பார்க்க முடியும். பிசாசு ஆவியாக இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஆனால் யாருக்குள்ளேயாவது பூந்துச்சுன்னா அவ்வளோதான், காலி. அவனுக்கு பசிச்சுதுன்னா அவன் யாரை வேணா வேட்டையாடி கொன்று தின்றுவான். மகாராஜா, தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன்ல. இந்த பயங்கரமான பிரச்சனைக்கு நானே முடிவு கட்டுறேன். மகாராஜாவின் ஆறுதலான வாக்குகளை கேட்ட மிருகங்கள் அமைதியுடன் திரும்பின. நம்ம மக்கள் சொல்கிறத பார்த்தேன்னா வேட்டையெல்லாம் ராத்திரி தான் நடக்குது. அதை பிசாசுன்றாங்க. அந்த தீய ஆவி என் மகன் வீர்சிங்கோட உடம்புல நுழைஞ்சுதான் ராத்திரியில் இந்த இரத்த வேட்டையெல்லாம் நடத்துதோ. தன் மகனின் உடலுக்குள் புகுந்து அதை பயன்படுத்தி தான் இந்த இரத்த வேட்டைகள் பிசாசு செய்கிறது என்று ராஜாவுக்கு சந்தேகம் எழுந்தது. அவர் அவனை கண்காணிக்க தொடங்கினார். பாவம் வீர்சிங் தூங்கிக் கொண்டிருந்தான். அந்த பிசாசு வந்தது. உன்னோட எஜமா இங்க வந்து நிக்கிறேன் பார் வீர்சிங், வா நமக்கு வேட்டையாட போலாம். சரி எஜமா. மகன் வீர்சிங் வெளியே போவதை சிங்கராஜா ஒரு பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். சிங்கத்தின் கண்களுக்கு பிசாசு தென்படவில்லை. அதனால் சிங்கம் யோசிக்க தொடங்கியது. அவன் யாருக்கிட்டயோ சரி எஜமான்னு சொன்னான். அந்த பிசாசு அவனுக்குள்ளதான் பூந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அவனை எப்படியாவது காப்பாத்திதான் ஆகணும். மகனை பின்தொடர்ந்து சென்ற சிங்கம் அவர் அறியாமல் உள்காட்டுக்குள் சென்றார். சிங்கராஜாவின் கண்களுக்கு பிசாசு வெளிப்படவில்லை என்றாலும் அவர் தன் மகனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென பிசாசின் பார்வை ஒரு மான் மீது பதிந்தது. வீர்சிங், கொழு கொழுன்னு இருக்கிற அந்த மானப்பாரு, சீக்கிரம் சீக்கிரம் போய் அது வேட்டையாடின்னு கொண்டு வா. சரி எஜமா. பிசாசின் ஆணையின்படி வீர்சிங் அந்த பாவம் மான்குட்டியை கொல்ல பாய்ந்தது. அப்போது சிங்கராஜா அங்கு வந்து சேர்ந்தார். நிறுத்துறா, நீதான் இந்த ரத்த வேட்டையெல்லாம் பண்றவனா? பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த வீர்சிங்கிற்கு தன் அப்பாவையே தெரியவில்லை. என் வழி மறிச்சு நிக்காத நீ. உனக்கு உன் உசுறு மேல ஆசை இருந்தேன்னா இங்கேருந்து கிளம்பு. போகலைன்னா என்ன பண்ணுவேன்? உங்க அப்பாவே போட்டு தள்ளுற நீ சொல்றிய? வீர்சிங், இவன் தேவையில்லாம ஓவரா மொக்க போடுறான். நான் முடிவு கட்டிட்டேன், எனக்கு இவனோட மாமிசம் தான் வேணும். பிசாசின் ஆணை கேட்டவுடனே வீர்சிங் தன் தந்தையை ஆக்கிரமிக்க தொடங்கினார். இருவரும் போரிட தொடங்கினார். அப்போரில் பிசாசின் வலிமையையும் தன் பக்கம் கொண்டிருந்த வீர்சிங் தந்தையை கொன்றது. பிசாசு ராஜாவை தின்ற தொடங்கியது. அடுத்த நாள் மயக்கத்தில் இருந்தும் மீண்டெழுந்த வீர்சிங் தந்தையின் சடலம் கண்டு அதிர்ந்தான். அப்பாவின் சடலம் அருகே அமர்ந்து அழத் தொடங்கினான் வீர்சிங். கடவுளே, நான் என்ன பார்க்குறேன் இப்போ? என்ன இந்த பிசாசு கிட்ட இருந்து காப்பாத்து, இல்லைன்னா என்னை ஒரே அடியா கொன்று என்ன இது மாதிரி பண்ண வைக்காத கடவுளே, எனக்கு தாங்க முடியல. அப்போது அங்கு அவன் நண்பி சங்கி ஆடு வந்தது. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? நடந்தவற்றை நண்பியிடம் விளக்கினான் வீர்சிங். நான் என்னடி சொல்லுவேன்? எல்லா ராத்திரியும் உடம்புக்குள்ள ஒரு பிசாசு ஏறி இருக்கிற கொலையெல்லாம் பண்றது. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்து ராத்திரி எங்க அப்பாவே நான் கொன்னுட்டேன். டேய், நீ என்னடா சொல்ற? உனக்குள்ள ஒரு பேய் புகுந்து இதையெல்லாம் செய்ய வச்சதுன்னு சொல்றியா? ஆமா, ஆனா காத்தால எழுந்தேன்னா என்னோட நினைவெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும். டேய், நீ சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு தோணுது நீ ஏதோ ஒரு பிசாசோட கட்டுப்பாட்டுல இருக்கேன்னு. நான் சொல்றத கேளு. டேய், இதுல இருந்து தப்பிக்கணும். நம்ம ராத்திரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சாமியை போய் பார்ப்போம். இருவரும் விரைவாக கிளம்பி அங்கிருந்த ஒரு சுவாமியின் ஆசிரமத்திற்கு சென்றனர்.
வணக்கம் சுவாமிஜி. இது என்னோட நண்பன் வீர்சிங். இவன் ஒரு பிசாசோட கட்டுப்பாட்டுல இருக்கான். இவனை எப்படியாவது காப்பாத்து. நம்பி வந்திருக்கோம், கைவிட்டுறாதீங்க சாமி. ஆடு சொன்னதை கேட்ட சன்னியாசி சிறிது நேர யோசனைக்கு பிறகு வீர்சிங்கை உற்று பார்த்தார். மகனே, நீ எப்பாவது மந்திரிச்சு வச்சு எலும்பிச்ச பழத்தை மிதிச்சிருக்கியா? திடீரென அச்சம்பவம் வீர்சிங்கின் நினைவுக்கு வந்தது. ஆமா சாமி, நான் காட்டில் ஒரு வாத்தி எலும்பிச்சை பழத்துக்கு மேலே மிதிச்சிருக்கேன். அன்னைக்கு ராத்திரியிலிருந்து பிசாசு உனக்குள்ள புகுந்து தீய செயல்களை செய்ய வைக்குது. என்ன, நான் சொன்னது சரிதானா? ஆமா சாமி. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு குரூரமான பிசாசு. சாமி, இந்த பிசாசு எங்கேருந்து வந்துச்சு? என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுது? பல வருடங்களுக்கு முன்னாடி உன் தாத்தா சிங்கம் தான் இந்த காட்டுல ராஜா. ஆனா அவன் ஒரு கெட்ட ராஜா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிறுவன் விளையாடி வழி தவறி இந்த காட்டுல வந்துட்டான். அவன் உன் தாத்தா சிங்கத்தை பார்த்த உடனே பக்கத்துல போய் அவன் இப்படி கேட்டான். சிங்கமாமா, நான் தெரியாம இங்க வந்துட்டேன். எனக்கு வீட்டில் போறதுக்கு வழி சொல்லி தர்றீங்களா? குழந்தை, உன் வீட்டுக்கு போகிற வழி என் வயிற்றுக்குள்ளதான் இருக்கு. என்ன சொல்ற, என் வயிற்றுக்குள்ள வரியா? ஆமா மாமா, எனக்கு வீட்டுக்கு போகணும். நீங்க சீக்கிரமா என்னை வயிற்றுக்குள்ள வச்சு என் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களா? உன்னோட தாத்தா அந்த குழந்தைய கொண்டு தின்னுடுச்சு. இந்த செய்தி அந்த குழந்தையோட அம்மா தெரிஞ்சப்போ ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அந்த குழந்தையோட ஆன்மாவை ஒரு எலுமிச்சை பழத்தையும் பச்சை மிளகுலையும் அடக்கி காட்டுல வச்சுட்டாங்க. அன்னைக்கு அவங்க ஒரு சபதம் எடுத்தாங்க. அவங்க குழந்தையோட ஆன்மா திரும்ப வந்து இந்த காட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு தின்னுடுன்னு. அதாவது சாமி சொல்றது, அன்னைக்கு இவன் மெதிச்ச எலுமிச்சை பழத்துல இருந்துதான் இவனை ஆட்டி படைக்குது, அப்படித்தானே? ஆமா, அதனால தான் எங்க அப்பாவே என் கையால கொல்ல வச்சு அது பழி வாங்கிடுச்சு. ஆமா, அவன் பழி வாங்குற ஒரு ரத்த காட்டேரியா அலைகிறான். அவனை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க சாமி. அவனை எப்படியாவது செயலிழக்க வைக்கணும். இல்லைன்னா அவன் வீர்சிங்கோட உடம்பை பயன்படுத்தி இந்த காட்டுல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுவான். ஏதாவது செய்யுங்க சாமி. அவனை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நான் என் சக்தியை பயன்படுத்தி அந்த பிசாசையும் வீர்சிங்கையும் கொஞ்ச நேரம் விலக்கி வைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல நான் சொல்றத நீ தவறாம செய்யணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சாமி. சரி, இன்னைக்கு ராத்திரி ஒரு சின்ன சிறுவனை உன்கிட்ட நான் அனுப்புவேன். அவனை நீ வேட்டையாடுறதுக்கு தயாராகணும். அப்புறம் கிட்டவா. பிறகு செய்ய வேண்டியவற்றை அவன் காதில் சொன்னார். வீர்சிங், உன்னோட எஜமா வந்திருக்கேன். சீக்கிரமா நமக்கு வேட்டையாட போலாம். என்றைக்கு போல் இன்றும் வீர்சிங்கை வேட்டைக்கு அழைத்து சென்றது பிசாசு. கண்ணெட்டும் தூரம் வரைக்கும் ஒரு விலங்கையும் பார்க்க முடியவில்லை. திடீரென அந்த சன்னியாசி சொன்னது போல ஒரு சிறு குழந்தை அவர்களின் முன்பு வந்தது. நான் கொஞ்ச நேரம் வீர்சிங்கை அந்த தீய சக்தியிலிருந்து விலக்கி வைக்கிறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய ஸ்வாஹா. அந்த மந்திர சக்தியால் வீர்சிங் அந்த தீய சக்தியிடமிருந்து கொஞ்சம் நேரத்திற்கு காப்பாற்றப்பட்டான். ஆனால் இந்த விஷயம் அந்த தீய சக்திக்கு புலப்படவில்லை. அந்த சாமி சொன்ன மாதிரி வீர்சிங் அந்த குழந்தையை வேட்டையாட அவனை நோக்கி சென்றது. அந்த சிறுவனை வேட்டையாட தயாராகும் வீர்சிங்கை பார்த்த தீய சக்தி உரக்க கதறியது. வேண்டாம், அவனை கொல்லாதே, அவனை கொல்லாதே. எஜமா, நான் இன்னைக்கு இந்த குழந்தைய உங்களுக்கு வேட்டையாடி தரேன். கொஞ்ச நேரம் நில்லுங்க. வேண்டாம், நீ அவனை கொல்லாத. நீங்க எவ்வளோ விலங்குகளை கொண்டு சாப்பிட்ருக்கீங்கல்ல, அதனால இன்னைக்கு ஒரு மனுஷ குழந்தைய சாப்பிட்டு பாருங்க. வேண்டாம், அவனை கொல்லாத. வீர்சிங் அந்த சன்னியாசி சொன்னது போலவே செய்ய தொடங்கினான். டேய், அவனை கொல்லாத, நான் சொல்றத கேளு. அவனை கொல்லாத, அவனை கொல்லாத, கொல்லாத. டேய் பிசாசு, நீ சொல்றதெல்லாம் எவன் கேட்பான்? உன்னோட கட்டுப்பாட்டுலேருந்து நான் எப்போ வெளில வந்துட்டேன். உனக்கு தான் இந்த குழந்தைய சாப்பிட வேணாம். எனக்கு பசிக்குது, நான் இவனை வேட்டையாட போறேன். டேய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் அந்த குழந்தைய மட்டும் நீ கொன்றாதடா. இந்த குழந்தை மேலே மட்டும் உனக்கு எதுக்குறா இவ்வளோ பாசம்? உனக்கு என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் சாகும்போது இவனை மாதிரியே ஒரு சின்ன பையனாக தான் இருந்தேன். என்ன மாதிரி ஒரு சிறுவனும் ஒரு தீய ஆவியா மாறக்கூடாது. அப்போது ஒரு மரத்திற்கு பின்னால் இருந்த சன்னியாசியும் ஆடும் வெளியே வந்தனர். ஏய் சாமுண்டேஸ்வரி, பிசாச,
நீ வீர்சிங்கோட உடம்ப பயன்படுத்தி நிறைய கொலைகளை செஞ்சிருக்க. ஆனா நீ இந்த குழந்தைய காப்பாத்தி நீ நல்லவன்னு நிரூபிச்சிருக்க. இப்போது எல்லோராலும் பார்க்க முடிந்தது பிசாசை. என் சக்தி குறையும் போது நான் எல்லார் கண்ணுக்கும் தெரியுவேன். உங்களுக்கும் என்ன பார்க்க முடியுதா? ஆமா, உன் ஆன்மா இறைவன் அடி சேர்றதுக்கு நான் உதவி பண்றேன். இதை கேட்ட அந்த ஆன்மா மகிழ்ந்தது. என்னது, நீங்க நிஜமாவே எனக்கு மோட்சம் தருவீங்களா? ஆ, அப்படின்னா நான் வீர்சிங்குக்கு விடுதலை அளிக்கிறேன். அப்படி வீர்சிங்கை தன் கட்டுப்பாட்டில் இருந்தும் பிசாசு விடுதலை செய்தது. அந்த சந்நியாசி தன் ஆசிரமத்தில் பெரிய ஒரு யாகம் நடத்தி அந்த ஆன்மாவுக்கு இறைவனடி சேர வழிவகுத்தார். அத்துடன் அந்த காட்டு விலங்குகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.